Hellcat. ஹாய் ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த லாக்டவுன் பீரியட்லையும் சரி நார்மலாகவும் சரி மூணு ஆப்ஸ், ஒரு நிறைய சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணுவோம். அதில் இந்த 3 ஆப்பை மட்டும் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த 3 ஆப்ஸ் என்னென்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அப்புறம் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த 3 ஆப்புமே ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றி இதில் போர் அடிச்சா இங்கே போவோம், இங்கே போர் அடிச்சா இங்கே போவோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இதில் இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒரு 5 ட்ரிக்ஸ், எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு 5 ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க வரும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸ்போர்ட்ஸ் வியரா அப்படிங்கிறவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ், ஜெர்சி, அதோட கிட்ஸ் இதெல்லாம் வந்து சீப் ரேட்டில் வித்துக்கிட்டு இருக்காங்க. கொரியர்லாம் அனுப்புவாங்க. நீங்கள் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ சீப் ரேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா, உங்கள் டீமுக்கு ஜெர்சி வாங்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு சீப் ரேட்ல வேணும் அப்படின்னா இவங்களோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் செக் பண்ணி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்திருக்கும். கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டீஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த டாப் 5 ட்ரிக்ஸ்ல ட்ரிக் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களோட டிபியை வந்து அவங்க வந்து யாரா வேணாலும் இருக்கலாம், எனக்கு தெரியலப்பா, நீங்கள் யாரோட டிபியை பெருசாகி பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, எனக்கு தெரியாது. பட் யாராவது ஒருத்தரோட டிபியை நம்ம பெருசாகி பார்க்கணும்னா நம்ம நிறைய ஆப் யூஸ் பண்ணுவோம், நிறைய வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அவங்களோட டிபியை அவங்களுக்கே தெரியும் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்துங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஐடியோட ஃபோட்டோ வேணுமோ அந்த ஐடிக்குள்ளே போய்க்கோங்க. சைடில் 3 டாட் அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி யூஆர்எல் கொடுங்க. ஸோ அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரௌசருக்கு போங்க. ப்ரௌசரில் போய் அந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அதில் சைடில் வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஐ இருக்கும். அந்த ஐக்கு முன்னாடி ஒரு ஓ மட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரௌஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போவோம். ஸோ இங்கே வந்து அந்த ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே போயிடும், இந்த ஃபோட்டோக்குள்ளே போயிடும். ஸோ 2 ஆட் வரும், அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வரும். ஸோ இந்த ஃபோட்டோவை இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்மளே கஷ்டப்பட்டு நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். அதுவும் 3 மாதத்துக்கு போடும். ஒரு நாளைக்கு 1.5 GB இருக்கும். ஸோ இந்த டைமில் 1.5 GB ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்மளே பொத்தி ஒரு வீடியோவாக பார்த்து லோ குவாலிட்டியில் வச்சு யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, டேட்டாவை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த டைமில் இன்ஸ்டாகிராமில் போய் நோண்டணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல 100 MB போயிடும். அந்த அளவுக்கு வந்து டேட்டா யூசேஜ் வந்து அதில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டேட்டா யூசேஜ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஏன்னா இதுக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய வீடியோஸ் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துருங்க. எப்பவும் போல நம்ம அக்கௌண்ட்டில் போயிட்டு மேலே ரைட் கார்னரில் 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் போய்க்கோங்க. ஸோ அக்கௌண்ட் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து செல்லார் டேட்டா யூசேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டேட்டா சேவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எனேபிள் ஆகும். ஸோ அது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஹை ரெசல்யூஷன் மீடியா அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஒய்ஃபை ஒன்றில் இருக்கிறத நெவரில் வச்சுருங்க. ஸோ இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹை ரெசல்யூஷன் வீடியோஸ் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் ஆகுது. நமக்கு வந்து நம்ம டேட்டாவை சேவ் பண்ணலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேரோட ஸ்டோரியை நோட் பண்ணியிருப்போம். அவங்க வந்து சூப்பராக ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபில்டர்லாம் சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணிட்டு அப்படி பண்ணணும் அப்படிங்கிறக்காக இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். நம்மளோட கேமரா செட்டிங்ஸில் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸாக இருக்காது, அந்த ஃபில்டர்ஸாக இருக்காது. ஸோ எப்படிடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே இருக்குது, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த மாதிரி சூப்பரான ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ அதில் லாஸ்ட்டு போங்க, நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய வந்து கஸ்டமைஸ் பண்ணி நிறைய எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து சூப்பராக ஸ்டோரி போடுறாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து நமக்கு நார்மலாக வெளியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சூப்பரான ஸ்டோரிஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட முடியும். ஸோ ட்ரிக் நம்பர் 4 என்ன அப்படின்னா, இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு இது என்னன்னே தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது குயிக் ரீப்ளே. ஸோ நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புற வந்து ஒரு வழக்கமாக வச்சிருப்போம். நைட் ஆச்சுன்னா குட் நைட் அப்படின்னு அனுப்புவோம். இல்லைன்னா லார்ஜாக ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணோம். சில டைமில் வந்து நமக்கு அதை டைப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு அனுப்புறோம் அப்படின்னா அது வந்து டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நம்ம குயிக் ரீப்ளேல டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா யாருக்குனாலும் எந்த டைம்னாலும் அதை கிளிக் பண்ணி நம்ம உடனே சென்ட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.
ஸோ நம்ம யார்கிட்ட சேட் பண்ணுறோமோ அவங்க சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டைப் டேப்பில் ஒரு ப்ளஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இதில் ஒரு ப்ளஸ் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மெசேஜ்னு ஒரு டேப் லிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் தான் உங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் குயிக் ரிப்ளை எல்லாருக்கும் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதில் டைப் பண்ணி வச்சுட்டு கீழே ஒரு கீவேர்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. டிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. ஸோ இனிமேல் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த குயிக் ரிப்ளை ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹே அப்படிங்கிற அந்த மெசேஜ் நீங்கள் என்ன மெசேஜ் இருக்கணும் அது வந்து இருந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்துடும் டேப்பில். ஸோ அப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 5 என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒருத்தவங்கிட்ட பழகிருப்போம், ரொம்ப நாள் கழிச்சு டச் இருக்காது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சேட் பண்ணுவோம். அப்போ வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வியர்ட் ஃபீலிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசி பழகும். திடீர்னு வந்து அவங்க வந்து நம்மகிட்ட ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ அனுப்பலாமா அனுப்பண்டாமா, இல்லைனா ஃபோட்டோஸ் அனுப்பி அது எடுத்து எதாவது பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்பவே பயம் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன், நம்ம அதை அன்சென்ட் பண்ணாமே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அன்சென்ட் ஆயிரும். அதாவது ஒன்ஸ் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னாலே அது வந்து அந்த ஃபோட்டோ தானாகவே அன்சென்ட் ஆயிரும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பணும் அவங்களோட சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், கேலரியில் சென்ட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஒன்ஸ்னு ஒன்று இருக்கும், அலோ ரிப்ளைன்னு ஒன்று இருக்கும், கீப் இன் சேட் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா, வியூ ஒன்ஸ் அப்படின்னா பார்த்த உடனே டிலீட் ஆயிரும், அலோ ரீப்ளை அப்படின்னா அது வந்து ரீப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், கீப் இன் சேட்னா அது ஒன்றுமே ஆகாது, அப்படி தான் நார்மலாக இருக்கும். ஸோ வியூ ஒன்ஸ் அப்படின்னு வச்சு நான் இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ண உடனே அதில் ஒரு சிம்பிள் மாறும் பாருங்கள். இந்த ஃபோட்டோ சென்ட் ஆன உடனே அதில் வந்து ஒரு பாம் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதாவது அவங்க பார்த்த உடனே அது வெடிச்சிடும், அதாவது அழிஞ்சு போகிற மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஃபோட்டோ வந்து சென்ட் ஆனோன்னா ஒரு பாம் சிம்பிள் வந்திருக்கா. ஸோ இப்போ அதை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா பார்த்த உடனே அது அன்சென்ட் ஆயிரும். ஸோ நான் சொன்ன இந்த 5 ட்ரிக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதெல்லாம் மக்களா இதோட சூப்பர் ட்ரிக்ஸ்லாம் எனக்கு தெரியண்டா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க மறக்காம. ஸோ எல்லாரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும், நீங்களும் தவறாமல் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். கூட என்னெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் வேணும், என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் போடுறேன். ஸோ see you next video. இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். இல்லை உங்களோட வேணும் பேர் உங்கள் லிவின் சி பை.